Let us continue with the third classification basis of liability. Classification on the basis of liability. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம், because this type of classification only gives a highlight why the company is a beautiful form of business. எப்போவுமே நம்ம கம்பெனிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது we have a special character that it has a separate legal entity. நான் வேறு பிஸ்னஸ் வேறுன்னு ஆயிடுவேன். ஆனால் நான் வேறு பிஸ்னஸ் வேறுன்னு ஆனாலும் நான் போட்ட பணத்தில் தானே பிஸ்னஸ் ரன் ஆகுது. அப்போ பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அது இன்டெரக்டாக என்ன தான் சேரும். ஐ இன்டெரக்டாக என்ன தான் சேரும். அது என்ன தான் கம்பெனியோட பிஸ்னஸாக இருந்தாலும் இன்டெரக்டாக என்ன தான் சேரும். அப்போது கம்பெனிக்கு அசட்ஸ் இருந்தாலும் கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு தான் வந்து சேர போகுது. அதே மாதிரி லைபிலிட்டி இருந்தாலும் எனக்கு தான் வந்து சேரும். ஆனால் நார்மலாக பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் கம்பெனிக்கும் அந்த டிஸ்டிங்ஷன் பார்க்கும்போது யூ ஃபைண்ட் தட் there is some advantages why you form such a type of company. Okay, so அதுதான் பார்க்க போகிறோம். 3 categories are there. There is 3 subclassifications here. One is with respect to shares. With shares வச்சு நான் கிளாஸிஃபை பண்ணலாம். that is உங்களோட பார்ட் ஆஃப் ஷேர் எவ்வளவோ அதை வச்சு நான் லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணலாம். else with respect to guarantee amount, எவ்வளோ அமௌண்ட் நான் கேரண்டி கொடுத்துருக்கணும் அதை வச்சு க்ளோஸ் பண்ணலாம். or unlimited liability. ஸோ இந்த 3 கிளாஸிஃபிகேஷன்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர்ஸுங்கிறப்போ 10 rupees will be the share value, face value னு சொல்லுவோம். face value 10 rupees தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 100 கூட இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது கம்பெனி டிசைட் பண்ணும். பட் யூஷுவலாக ஃபேஸ் வேல்யூனா நம்ம கன்சிடர் பண்ணுறது 10 rupees. if nothing is mentioned anywhere, we consider the 10 rupees is a face value. இப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees தான். அப்படி தான் ஒரு ஷேர் வந்து எவ்வளோனா 10 rupees தான். now you pay 7 rupees அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே 7 rupees பே பண்ணிட்டீங்க. 3 rupees வந்து not paid. This is paid, this is unpaid. Okay, this is unpaid. அப்போ paid and unpaid னு இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். paid and unpaid னு இருக்கும்போது you will be going with called as unpaid amountக்கு liability. unpaid amountக்கு liability எவ்வளோ இருக்கணும்? 3 ரூபாய் இருக்குது. which means that எப்போ கேட்டாலும் நீங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அது உங்களோட லைபிலிட்டி. எப்போ கேட்டாலும் நீங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறது தான் அன்பெய்ட் லைபிலிட்டி. அன்பெய்ட் அமௌண்ட்டுக்கு லைபிலிட்டி. ஸோ லிமிட்டட் பை ஷேர்ஸ்னால் the liability is limited. MOAல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. see how you know a company is a limited company or not? MOAல நம்ம சப்சிக்வெண்ட்டாக கிளாஸிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு MOA போக போகிறோம். MOA ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக பார்க்க போகிறோம், நாட் அ போர்ட் ஒர்க். I'll just go with the different types of MOA. ஏன்னா லிமிட்டட் பை ஷேர்ஸ் இருக்குது, லிமிட்டட் பை கேரண்டி இருக்குது. சம் கம்பெனி ஹேஸ் ஷேர் கேபிட்டல், சம் கம்பெனி டஸ் நாட் ஹேவ் ஷேர் கேபிட்டல். இதெல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கோ ஃபார் அ ப்ராக்டிக்கல் செஷன். அது சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து MOAல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க லிமிட்டட் லைபிலிட்டி, அன்லிமிட்டட் லைபிலிட்டியான ஒரு க்ளாஸ் இருக்குது, லைபிலிட்டி க்ளாஸ். ஓகே, ஸோ MOA நார்மலாக வித் ரெஸ்பெக்ட் டு லைபிலிட்டி பார்க்கும்போது MOAல லயபிலிட்டி கிளாஸ்னு இருக்குது. அந்த கிளாஸை வச்சு தான் நம்ம இந்த கம்பெனி வந்து லிமிட்டடாக அன்லிமிட்டடாக டிசைட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ MOAல அன்பெய்டு அமௌண்ட்டுக்கு மெம்பர்ஸ் வந்து ஏதாவது அமௌண்ட் அன்பெய்டாக இருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வரைக்கும் லயபிலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன எனி ஒன்றும் இல்லை, 10 rupeesல 10 rupees பே பண்ணிட்டீங்க. அப்போ நோ அன்பெய்டு அமௌண்ட் இல்லையா? அப்போ நோ லயபிலிட்டி. யூ கேன் என்ஜாய் த அசட்ஸ் during the wind up even though you don't have liability. ஏன்னா 10 ரூபா தான், அதை 10 ரூபா க்ளோஸ் பண்ணிட்டீங்க நீங்கள், அவ்வளோதான். இஸ் இட் ஓகே? இந்த மாதிரி ஃபுல்லி பெய்டாக இருந்தால் 10 rupees ஷேர் வேல்யூ, தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ. 10 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா we call this as fully paid up shares. இந்த மாதிரி ஃபுல்லாக பே பண்ணியிருந்தா you will call this as fully paid up shares. ஓகே, இந்த மாதிரி ஒரு பார்ட் மட்டும் பே பண்ணியிருந்தா we will call it as partly paid up shares. ஓகே, நீங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுவீங்க. கம்பெனி லா அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணுற கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியாக இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால். அந்த செகண்ட் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் த மெம்பர்ஷிப். ஸோ பப்ளிக் கம்பெனியாக நீங்கள் இன்கார்பரேட் பண்ணலாம், ப்ரைவேட் கம்பெனியாக இன்கார்பரேட் பண்ணலாம். வெதர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் இருக்கலாம், ரைட்? அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸாக இருந்தால் நில் லயபிலிட்டி, ஜீரோ லயபிலிட்டி இஸ் நமக்கு பார்த்தோம், ரைட்? ஸோ 2 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா liability is limited to the unpaid shares and unpaid amount if any இருந்தால் மட்டும். and enforcement of the liability எப்போ இந்த 3 ரூபாய் கேட்பாங்க? ப்ராபப்ளி கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும்போது பணம் தேவைப்படலாம், கேட்கலாம். ஸோ டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி ஒரு சில கேசஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க, பிரித்து கேட்குறது கால் பண்ணி. தட் இஸ் 10 rupees, முதல்ல ஒரு 2 rupees கால் ஃபார் பண்ணுவாங்க, இல்லை 2 rupees அப்ளிகேஷனுக்காக இருக்கும். ஓகே, முதல்ல வந்து கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஷேர்ஸ் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷனுக்காக இருக்கும்.
அதுக்கு பிறகு அலாட்மெண்ட் பண்ணுற டைமில் ஒரு 3 rupees கேட்பாங்க, தட் இஸ் உங்களுக்குன்னு இந்த ஷேர்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிற டைமில். அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 rupees ஃபஸ்ட்டு கால் மணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 rupees இல்லைனா ஐ ஹேவ் திஸ் இஸ் 2 rupees அண்ட் ஐ ஹேவ் திஸ் இஸ் 3 rupees செகண்ட் கால் மணி. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2 ரூபா பே பண்ணிட்டீங்க. ஓகேயா? இது அலாட்மெண்ட் அலாட் பண்ணுறப்போ அலாட் பண்ணும்போது 3 ரூபா பே பண்ணிங்க. ஸோ 5 rupees இஸ் பெய்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால் வர பண்ணியிருப்பாங்க. கம்பெனிக்கு வந்து எப்பப்போ பணம் தேவைப்படும் அப்போ மட்டும் கால் ஃபார் பண்ணிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. எவ்வளோ? 2 rupees. தேல் கால் ஃபார் த ஃபர்ஸ்ட் கால் மணி. இதுவும் நீங்கள் பே பண்ணிங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? 7 rupees பே பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த 3 rupeesங்கிறது இன்னும் கால் ஃபார் பண்ணலை. ஸோ எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் ஃபார் பண்ணுவாங்க டூரிங் த லைஃப் டைம். இல்லைனா இந்த கேபிட்டலை இதை வர வேண்டிய பணம் இல்லையா, வர வேண்டிய கேபிட்டல் இல்லையா, ஸோ இந்த கேபிட்டல் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. யூ கால் திஸ் அஸ் ரிசர்வ் கேபிட்டல். கால் திஸ் அஸ் ரிசர்வ் கேபிட்டல். இந்த கேபிட்டல் வர வேண்டிய பணம் இது வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. வைண்ட் அப் டைமில் தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. அது ஏன் வைண்ட் அப் டைமில் வந்து கால் ஃபார் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த டைமில் வைண்ட் அப் பண்ணுற போது எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, லைபிலிட்டி இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அது க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இப்போவே பிளாக் பண்ணி வச்சுக்கிறது. யூ வில் ரிசர்வ் திஸ் கேபிட்டல், கால் திஸ் இஸ் கேபிட்டல், ரிசர்வ் கேபிட்டல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து லிமிடெட் பை ஷேர்ஸ் கம்பெனிக்கு பார்ப்போம். இதே லிமிடெட் பை கேரண்டி கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஹியர் வில் பி ஹேவிங் 10 rupees. இது ரிசர்வ் கேபிட்டல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, கேபிட்டல் ரிசர்வ்ங்கிற கான்செப்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. வி ஹேவ் ரிசர்வ் கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, ஹியர் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டியில் 10 rupees is the face value. This is the face value of shares, FV. 7 rupees paid as it is, right? And 3 rupees unpaid. And 3 rupees unpaid. 7 rupees paid and 3 rupees unpaid. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன ஆகும்னா 7 rupees paid 3 rupees unpaid இது எப்போ கூப்பிடுவாங்க? தேவைப்பட்டுச்சுன்னா. இங்கே பார்த்த மாதிரி தான் லைஃப் டைம் டூரிங் த வைண்ட் அப். அது இல்லாமல் கம்பெனி வைண்ட் அப் பண்ணிட்டு போகும்போது பணம் தேவைப்படலாம் இல்லையா, கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது பணம் தேவைப்படலாம். ஸோ அந்த கேஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ரூபா நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா லைபிலிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கம்பெனிக்கு நான் தரேன். பணம் தேவைப்படலாம், தரமாட்டேங்க, ஏன்னா தேவை இல்லையா, அதுதானே கேரண்டி. இல்லைனா தான் தருவோம். இஸ் இட் ஓகே? தட்ஸ் வை கால் இஸ் லிமிடெட் பை கேரண்டி. Obviously the liability is limited here and there will be an extra guaranteed amount. இது எப்படி மேம் தெரியும்? Obviously திரும்ப memorandum of associationல உங்களுக்கு liability clauseல limited by shares இருந்தால் இந்த மாதிரி unpaid amount இருக்கும். இதே limited by guarantee இருந்தால் அந்த guaranteed amount சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, MOAல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. It is to undertake, guaranteeனா என்னது? undertaking தானே, to contribute to the assets during wind up ஆகிற டைமில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி லிமிடெட் பை கேரண்டி இருக்குன்னா அதோட ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், ரிலிஜன், சேரிட்டி, இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் வந்து மெயினாக இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இட் கேன் பி எதர் அ பப்ளிக் கம்பெனி ஒரு ப்ரைவேட் கம்பெனி, எது வேணாலும் இருக்கலாம். The next case is unlimited company. So the company has unlimited liability, not limited by its MOA. MOAல limited by shares தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, unpaid amount. கேரண்டினா கேரண்டி அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா நத்திங் இஸ் மென்ஷன் அர்த்தம். அப்போ நாட் லிமிடெட் பை இட்ஸ் MOA. MOAல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நாட் லிமிடெட் பை இட்ஸ் MOA அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ லிமிட் ஆன் லயபிலிட்டி ஃபார் த மெம்பர்ஸுக்கு லிமிட்டே இல்லை. ஜஸ்ட் திங்க் திஸ் அஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா யூ கேன் கம்பேர் திஸ் வித் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்த்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பண்ணீங்க இல்லையா, பெரிய லாஸ் வந்துச்சு. அந்த லாஸை யார் காம்பன்சேட் பண்ணி ஆகணும்? ஆப்வியஸ்லி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஸாக இருக்கும்போது அந்த லாஸ் நீங்கள் 2 பேர் தான் காம்பன்சேட் பண்ணி ஆகலாம், டவுட்டே இல்லை. ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்ப்பாங்களா, இல்லை பிஸ்னஸில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பார்ப்பாங்களான்னா இல்லை. கம்பெனி வேறு நீங்கள் வேறு இல்லை, நீங்களும் கம்பெனியை ஒரே மாதிரி ஆகிடுவீங்க. அப்போது உங்களோட பர்சனல் அசட்ஸ் எல்லாம் உங்கள் சொத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விற்று நீங்கள் லாஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய லாஸ் வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு டேக் ஃப்ரம் யர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கிவ் டு த கிரெடிட்டர்ஸ். அதே தான் இங்கேயும் there is no liability on the no limit on no liability illa no limit on liability, which means that members have to give their whole property also, whole personal property also to close the liability of the company. That's ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ராபேக் இருக்கிற மாதிரி கூட தெரியும் அந்த கம்பெனிக்கு. So company will pay company losses from personal property
அண்ட் இது எப்படி வந்து கிளைம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் லாஸ், ஏபிசி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் கம்பெனி ஹேஸ், ஏபிசி கம்பெனி ஹேஸ் 10 crore rupees லாஸ். ஓகே, லாஸ்னால் கம்பெனியை க்ளோஸ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. இதில் வந்து லாஸில் போயிட்டுருக்கு. இதில் 5 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கு, டெட் இருக்குது. 5 கோடி ரூபாய் வந்து டெட் இருக்குது. இப்போ இந்த 10 கோடி ரூபாய் லாஸு, 5 கோடி ரூபாய் டெட் இருக்குது. இந்த 5 கோடி ரூபாய் டெட்டை வந்து நான் எப்படி க்ளோஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கும்போது கம்பெனியை ரன் பண்ண முடியாது, எக்கச்சக்கமாக லாஸில் வர போயிட்டுருக்கு, டெட் வர எக்கச்சக்கமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் திங்க் லைக் திஸ், க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். கிரெடிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, கடன் கொடுத்தவன் எக்ஸு கடன் கொடுத்துருப்பாரு, ஒய் கடன் கொடுத்துருப்பாரு, ஜெட்டு கடன் இவங்கெல்லாம் கிரெடிட்டர்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து அன்லிமிட்டட் கம்பெனி ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா we have the concept, while it is incorporated as a company, we have the concept called as separate legal entity. செப்பரேட் லீகல் என்டிட்டினா அந்த ஒன்ஸ் கம்பெனியை ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு, கம்பெனி வேறு, நீங்கள் வேறு, பிஸ்னஸ் வேறு, அந்த மாதிரி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது இந்த கிரெடிட்டர்ஸ் XYZ, இந்த 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, இந்த பேங்காக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்கெல்லாம் சேர்ந்து மெம்பர்ஸ் மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட் இருக்குது. அவங்க யார் மேலே கேஸ் போடலாம்னா கம்பெனி மேலே தான் கேஸ் போடலாம். அது பிறகு கோர்ட் ஆர்டர் படி அவங்க லீட் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் லிக்விடேட்டான்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கிரெடிட்டர்ஸ் cannot file a case directly. Creditors apply to the court for winding up. Wind up பண்ணிட்டு எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க, ரைட்? அதுக்கு பிறகு லிக்விடேட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. whom do you call as this liquidatorனா லிக்விடேட் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஓகே, லிக்விடேட் பண்ணுறவங்க. ஓகே, என்கிட்ட ஒரு 2 மேங்கோ இருக்குது. லிக்விடேஷன் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 2 மேங்கோ இருக்குது. ஓகே, உங்கள் வீட்டுக்கு 2 கெஸ்ட்டு வராங்க. எப்படி அந்த 2 மேங்கோ ஸ்ப்ளிட் பண்ணி தருவீங்க? ஓகே, நடுவில் இருக்க சீடை வெட்டலாம், மெயின் ஃப்ரூட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 மேங்கோவை 2 பேருக்கு தரணும். ஸோ அழகாக அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு யூ கேன் சர்வ் இட், வெரி பியூட்டிஃபுல்லி கேன் சர்வ் இட். இதே வந்து இந்த 2 மேங்கோ தான் இருக்குது, ஆனால் 3 கெஸ்ட் வராங்க. ஓகே, 3 கெஸ்ட் வராங்க, என்ன பண்ணுவீங்க? அகெயின் மேம் நான் கட் பண்ணி பார்ப்பேன், எத்தனை பீசஸ் வருதோ அதை கொஞ்சம் ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுத்துருவேன் மேம். ஓகே, நோ இஷ்யூஸ். அதே வந்து 7 கெஸ்ட்டு வராங்க, என்ன பண்ணுவீங்க? ஆளாளுக்கு ஒரு 2 வைக்க வேண்டியதானே மேம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே பண்ணலாம். பட் பிளேட் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒரு நார்மல் சைஸ் மேங்கோ, நீங்கள் பெரிய பெரிய மேங்கோலாம் பார்க்க, நார்மல் சைஸ் மேங்கோ, இந்த சைஸில் இருக்கிற மேங்கோ வந்து நீங்கள் கட் பண்ணி 7 பேருக்கு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வரும் மேம்? இப்படி பண்ணால் இல்லை மேம், மொத்தமாக எடுத்து மேங்கோ மில்க் ஷேக் பண்ணால் என்ன மேம்? நல்ல ஐடியாவே இருக்கு. அப்போது 3 பேருக்குன்னா அது 10, 7 பேருக்குன்னா 10. யூ அண்டர்ஸ்டாண்ட்? 3 பேருக்குன்னா 10, 7 பேருக்குன்னா 10. அப்போ இந்த 7 பேருக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்? மேங்கோவை ஜூஸ் ஆக்கிடுறேன். ஓகேயா? பால் இருந்துச்சுன்னா வீட்டில் மில்க் ஷேக் ஆக்கலாம். பாலும் இல்லை, தண்ணி மட்டும் தான் இருக்குது. சரி, ஓகே, சக்கரை போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி தர வேண்டியதான். மேங்கோ ஜூஸ், ஓகே, ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் நீங்கள். அப்போது 7 பேர், நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் கெஸ்ட் இஸ் மோர் தென் ஜூஸாக தான் போட வேண்டியதாக இருக்குது. அதே தான் இங்கேயும் 5 கோடி ரூபாய் லாஸ் இருக்குது. ஓகேயா? 5 கோடி ரூபாய் லாஸுங்கிறது 7 பேர் மாதிரி. 3 பேர் கிரெடிட்டாஸில் லாஸை பற்றி பேசுகிறேன், தட் இஸ் டெட்டை பற்றி பேசுகிறேன். எவ்வளோ அசட் இருக்குது? 2 மேங்கோ தான் இருக்குது. அசட் வந்து 2 மேங்கோ, ஆனால் கெஸ்ட்டு வந்தது எத்தனை ரூபாய்க்கு? 5 கோடி ரூபாய்க்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜூஸாக போட்டு ஆளாக தர வேண்டியதான். இஸ் இட் ஓகே மேம்? இன்கேஸ் 7 பேர் இல்லை மேம், 15 பேர் வந்துட்டாங்க மேம், உங்ககிட்ட 2 மேங்கோ தான்ப்பா இருக்குது. அப்போ அந்த 2 மேங்கோ என்ன பண்ண முடியும்? இத்தினூண்டு வந்தால் கூட தர வேண்டியதாக, வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அப்போ இந்த 2 மேங்கோ வச்சு இந்த 7 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, 15 பேர் இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்க எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கறது வந்து என்ன சொல்லணும்? லிக்விடேஷன் சொல்லுவோம். இது நார்மலாக யார் பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு கோர்ட் வந்து லிக்விடேட்டான்னு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ண மாட்டோம், நம்ம இந்த சென்ஸ் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டோ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ லிக்விடேட்டர்ஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டைரக்ட் த மெம்பர்ஸ். ஓகே, லிக்விடேட்டர் சொன்னால் மெம்பர்ஸ் கேட்டாகணும், ஏன்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி இல்லையா? ஸோ கட்டாயமாக மெம்பர்ஸ் கேட்டாகணும். ஸோ தே வில் டைரக்ட் த மெம்பர்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி டு பே ஆஃப் இட்ஸ் லைபிலிட்டி. இஸ் இட் ஓகே? ஸோ எவ்வளோ அசட்ஸ், அவங்களோட அசட்ஸை கொடுத்து லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அன்லிமிட்டட் கம்பெனி. லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் now.